இந்த வீடியோவில் வந்து நம்ம மீட்டை எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மீட்டை சேல் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா, நம்மளோட கஸ்டமர்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கணும். இங்கே நீங்கள் சேல்ஸில் கஸ்டமர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணணும் நம்ம கஸ்டமர்ஸ் நேம் இருக்கா அப்படிங்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு அவங்க நேம் கொடுத்துட்டு அவங்களோட பேன் நம்பர், ஆதார் நம்பர், இந்த நம்பர்லாம் நீங்கள் கொடுத்துட்டு இதை சேவ் பண்ணணும். சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி பண்ணலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, டேரெக்டாக சேல்ஸ்லேருந்து டெலிவரிங்கிற லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே போய்ட்டு மீட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த கஸ்டமருக்கு நம்ம டெலிவரி பண்ணுறோம், எந்த ட்ரக்கில் வந்து எடுத்திருக்காங்க, அவங்க டிரைவர் நேம் இருந்தால் டிரைவர் நேம், காண்டாக்ட் நம்பர் இருந்தால் காண்டாக்ட் நம்பர், எந்த டேட் எல்லாம் கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு வரணும் அப்படின்னா கேட்டலாகில் இங்கே வந்து மீட்டுங்கிற ப்ராடக்ட் வந்து இருக்கும். இந்த மீட்டு ப்ராடக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுறப்பயே சேலபிள் எஸ்ன்னு கொடுத்தா தான் வருது, நோன்னு கொடுத்தீங்கன்னா வராது. எஸ்ன்னு கொடுத்து சேல்ஸில் எஸ்ன்னு கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா மட்டும்தான் இங்கே அதோட லிஸ்ட்டு வரும். புரிஞ்சு இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அந்த லிஸ்ட்டு வரல அப்படின்னா உங்களோட கேட்டலாகில் நீங்கள் சேலபிள் எஸ்ன்னு கொடுத்துருக்க மாட்டீங்க, அதான் ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட மீட் ஸ்டோரேஜ்லேருந்து எடுக்கிறேன், அது எந்த டேட்டு ப்ரொடியூஸ் ஆனது அப்படிங்கிறது நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதோட ஸ்டாக் 150 கிலோ இருக்குது. அடுத்து அதே மாதிரி சேம் ப்ராடக்ட் வந்து நீங்கள் வேறு டேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும் அது பேட்ச் வைஸ் எடுத்துக்கும். இப்போ 800 மற்ற டேட்டில் இருக்குது அப்படின்னா அடுத்த பேட்சோடது எந்த டேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறது 540. ஸோ இதே மாதிரி அடுத்த ப்ராடக்ட் எடுக்கிறீங்க, இது எந்த ஸ்டோரேஜில் இருக்குது, எந்த டேட்டு ப்ரொடியூஸ் ஆகுது அதை கிளிக் பண்ணிவிட்டு அதோட ஸ்டாக் என்ன, இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஆட் பண்ணிகிட்டே போயிட்டு சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டெலிவரி கம்ப்ளீட் ஆயிரும். இந்த டெலிவரியிலேருந்து கன்வெர்ட் இன்வாய்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இதோட வேல்யூ வந்து ஒரு 180 ரூபா அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் என்ன பண்ணணும்னா இதுக்கான இன்வாய்ஸை ஜென்ரேட் பண்ணிடும். இதுதான் ஒரு சேல்ஸ் எப்படி போடுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ.